இந்த கலியுகத்திலே நம்முடைய இந்து சமயத்தை மறுபடியும் மக்கள் மத்தியிலே சிறப்பான முறையிலே பிரச்சாரம் செய்து புனருத்தாரணம் என்கிற முறையிலே அந்த புனருத்தாரணம் அபிவிருத்தி செய்தவர் ஆதிசங்கர பகவத். இந்து சமயத்திற்கு சனாதன தர்மத்திற்கு அடிப்படையாக வழங்குவது தத்துவ சாஸ்திரம். அந்த பரம்பொருள் எல்லா இடத்திலேயும் இருக்கிறார். அவரை ஞானத்தை நாம் பெற்று அடைய முடியும். அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய மெய்ஞானத்தை பெற்றும் பொழுது அந்த இறைவனுடைய தத்துவத்தை நாம் அறிய முடியும். அதற்கு வீடு என்கிற பேர், பாக்கியம். பேர் என்றால் பாக்கியம். அந்த பேற்றினை பெறுவதற்கு முயற்சி தேவை, பயிற்சி தேவை. அதற்கு அபியாசம், ஆவர்த்தி என்று பெயர். அந்த அபியாசம் என்கிற ஆவர்த்தியை மூர்த்தி பூஜை மூலமாக நம்முடைய முன்னோர்கள் அந்த தத்துவத்தை அனைத்து இடத்திலேயும் இருக்கக்கூடிய பரம்பொருளை உணரக்கூடிய சக்தியை, மனப்பக்குவத்தை மூர்த்தி பூஜை என்பதன் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். திடீரென்று அதை உணர முடியாது. எல்லா இடத்திலும் சொல்லும் போது சொல்லமா சொல்லலாம். ஆனால் அதை அனுபவபூர்வமாக நான் யார் என்கிற அந்த உணரக்கூடிய சக்தியை நல்ல சத்சங்கத்தின் மூலமாக, சதாச்சாரத்தின் மூலமாக, சத் வித்யின் மூலமாக, நல்ல வித்தியின் மூலமாக அறிய முடியும். பார்வதி காந்தரம்